வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. ஹேபிட்ஸ் மாஸ்டரி ஒர்க் ஷாப். நல்ல பழக்க வழக்கங்களை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது, அதற்கு நம்முடைய மனதை எவ்வாறு தயார் செய்வது, மனவள கலையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த மனதை கரெக்டான முறையில் டியூன் பண்ணி நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி, அதாவது நல்ல எண்ணத்தை முதல்ல உருவாக்கி, அந்த எண்ணத்தின் மூலமாக நல்ல சொற்களை உருவாக்கி, அந்த சொற்கள் மூலமாக செயல்களை உருவாக்கி, இந்த எண்ணம், சொல், செயல் இவை மூன்றும் என்றும் எப்பொழுதும் நமக்கு நல்லதையே செய்யக்கூடிய வகையில, நம் வாழ்க்கைக்கு நல்லதை செய்யக்கூடிய வகையில, நம் குடும்பத்திற்கு நல்லதை செய்யக்கூடிய வகையில, நம் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நல்லதை செய்யக்கூடிய வகையில, இந்த சமூகத்திற்கு நல்லதை செய்யக்கூடிய வகையில, நம்மை படைத்த இந்த தெய்வீக ஆற்றல் அதற்கு நன்மை செய்யக்கூடிய வகையில ஒரு சிறப்பான முறையில வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இந்த எண்ணம், சொல், செயல் இவை மூன்றும் அடிப்படை. அங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த செயலை திரும்ப திரும்ப செய்து செய்து அதுவே ஒரு பழக்கமாக வழக்கமாக மாறி ஒரு வாழ்வியல் முறையாக மாறி வாழ்வியல் விழுமியங்களோடு சேர்ந்து இந்த பழக்க வழக்கங்களை கொண்டு வருவது எப்படி, நல்ல பழக்க வழக்கங்களை எப்படி கொண்டு வருவது, அதே போல தீய பழக்க வழக்கங்களை களைந்தெடுப்பது எப்படி, பேட் ஹேபிட்ஸை குட் ஹேபிட்ஸாக மாற்றுறது, அதுக்கு எல்லாமே இங்கே மைண்ட் டியூனிங்கில் தான். இங்கே காட்டினா அது வந்து பிரெயின் தான். பட் இருந்தாலும் நமக்கு மைண்டுனா டக்குன்னு எல்லாருக்குமே பிரெயினோட தான் அசோசியேட் பண்ண தோணுது. பட் உண்மையிலேயே மனம் என்பது ஒரு அது ஒரு தனிப்பட்ட ஒரு உடல் உறுப்பு அல்ல. மனதை பற்றி நீங்கள் மனவளக்கலைக்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய கற்றுக்கலாம் நீங்கள். ஸோ மனம் வந்து படற்கை நிலையில் செயல்படுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறது பிரெயின், இங்கே இருக்கிறது ஹார்ட். அதுவும் இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல இருக்கிறது ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ். அந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸை நம்ம எந்த அளவுக்கு தோன்றோமோ, அது எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகுதோ, அது நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் நடக்கும். அமிக்டலா அப்படிங்கிற இன்னொரு பகுதியும் இருக்கு. அந்த அமிக்டலா தான் ஆபத்துகளிலிருந்து நம்மை காக்கும். உதாரணத்துக்கு நான் மொட்டை மாடியில் நிற்கிறேன், கீழே இருந்து ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, ஒரு 3வது மாடி 4வது மாடியில் நிற்கிறேன், கீழே இருந்து ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, வீரா ஒன்று பார்க்கணும் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சீக்கிரம் அவங்கள பார்க்கணும் சந்திக்கணுங்கிறதுக்காக டக்குன்னு கீழே குதிச்சிடக்கூடாது. அதை செய்வதிலிருந்து தடுப்பது இந்த அமிக்டாலா தான். ஸோ படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வந்து அப்புறமா அவங்கள பார்த்து சந்திச்சு பேசுவோம். ஸோ அமிக்டலா பெரும்பாலான நேரங்களில் நம்மை காப்பதற்கு யூஸ் ஆகும். ஆனால் பயத்தை உருவாக்கி, நெகட்டிவ் ஃபீலிங்ஸை உருவாக்கி, அந்த மாதிரி இதில் போயிடுச்சோம் அப்படின்னா, அந்த நெகட்டிவ்க்கு நம்ம ரொம்ப இதாகிட்டோம் அப்படின்னா, நம்மளால் பாசிட்டிவ் விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது. ஸோ மைண்டை கரெக்டாக டியூன் பண்ணி ஹேபிட்ஸ் மாஸ்டரி ஒர்க் ஷாப் மூலமாக முதல்ல 21 நாட்கள், அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 48 நாட்கள் ஒரு மண்டலம், அதை இன்னும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 66 நாட்கள் தொடர்ந்து இது பண்ண போகிறோம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம், நிறைய விஷயங்களை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம், திரும்ப திரும்ப செய்து பார்க்க போகிறோம். அந்த திரும்ப திரும்ப செய்யும்போது தான் அதில் ஒரு கன்சிஸ்டன்சி உருவாகும், மனதிற்கு ஒரு பழக்கம் வரும். ஓ, நம்ம ஏன் சொன்னால் காலையில் இத்தனை மணிக்கு தான் எழுந்திருப்போம், இத்தனை மணிக்கு தான் நைட்டு படுப்போம் அப்படிங்கிற மனதுக்கு ஒரு பழகிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உடல் அதை கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங் அதில் தான் இருக்குது. அதே போல் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறது, ஆழ்நிலை மனதை எப்படி நம்ம டியூன் பண்ணுறது, லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி நம்மளுடைய ஃபேவரபுளாக யூஸ் பண்ணுறது, பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்டு இந்த ஈர்ப்பு விதியை எப்படி சரியாக கையாள வேண்டும், எப்படி சரியாக நம்ம உபயோகப்படுத்தணும், கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் மூலமாக நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் அடைய நினைக்கும் நல்ல விஷயங்கள், நல்ல சங்கதிகள், விஷயங்கள்னு கூட சொல்லக்கூடாது, சங்கதிகள். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கும், வாழ்வின் பல்வேறு துறைகளில் அந்த இலக்கு இருக்கும். இக்கிகாய்ங்கிற புத்தகத்தை படிச்சிருந்தீங்கன்னா அதில் சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே போல் நம்ம வந்து உடல் ஆரோக்கியம், ஃபிசிக்கல் ஹெல்த் முக்கியம், மனநலம் மென்டல் ஹெல்த் முக்கியம்,
பொருள் வளம், காசு இது தேவை. ஸோ அதுக்குண்டான பழக்கவழக்கங்கள். அதேபோல நல்ல உறவு முறை, ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸ். ஸோ அது தேவை. இது மாதிரி உடல் நலம், பொருள் வளம், உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், நட்பு நலம், குணநலம், வாழ்வின் முழுமை பேறு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இந்த 21 டேஸ், 48 டேஸ், 68 டேஸ் கொண்டு போகும்போது எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணணும். ஒரு மனிதனுடைய முழுமையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி, அதன் மூலமாக நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கி, அதை திரும்ப திரும்ப ரெப்பிட்டேட்டிவா செஞ்சு 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 ஒரு லைஃப் ஸ்டைலையே மாத்த போறோம். ஆல்ரெடி சூப்பர் லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்கீங்க. ஆல்ரெடி சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், நட்பு நலம், அதாவது ரிலேஷன்ஷிப், குணநலம், நம்முடைய 6 குண சீரமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 6 தீய குணங்களை கலைந்து நல்ல குணங்களாக மாற்றுவது. ஸோ அதுவும் சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு ஜென் துறவி லெவல்ல, ஒரு முனிவர் லெவல்ல, ஒரு பெரிய குரு லெவல்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப். அதை இன்னும் சிறப்பா செய்யறதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். செய்து பாருங்கள். ஒரு 3 நாள் தொடர்ந்து வந்து பாருங்க. அப்பதான் இதுல என்ன இருக்கு, இது யூஸ் ஆகுமா, யூஸ் ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எவாலுவேட் பண்ண முடியும். ஒரு 21 டேஸ் இருந்து பாருங்களேன். ஒரு சில விஷயங்களை செய்து பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு செஞ்சு பாருங்க. அதன் பிறகு முடிவெடுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வீரா என்கிற வீரராஜ்குமார், சென்னையிலிருந்து. இதனுடைய மெயின் ப்ரோக்ராம்ல சந்திப்போம்.